டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நமக்கு முக்கியமானது தான். ஆனால் இந்த உறுப்பு நமக்கு இந்த உலகமே எப்படி இருக்குது, மனிதர்கள் அவர்களுடைய முகங்கள், நிறங்கள், அழகு எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி நமக்கு கொடுக்குற உறுப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்கள் தான். கண் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு திடீர்னு ஒரு கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை கண் வந்து ஒரு ஒரு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த கண்ணோட அருமையே நமக்கு தெரியும். கண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பினுடைய முக்கியமான உறுப்பு. ஆனால் அந்த கண்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோமா, அதற்குன்னு ஏதாவது ஒன்று செய்கிறோமா? எப்போ பண்ணுறோம்? கண்ணில் பார்வை நமக்கு குறைபாடு இருக்கும்போதோ, இல்லை கண்களில் ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது, அப்போ கண்ணாடி போடும்போது தான் நம்ம அந்த கண் என்னன்னு கண் டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் முன்னாடியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கண்ணாடி போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வயசானா சாலை சொரம் அப்படிம்பாங்க. அதாவது கண்களுக்கு வந்து கண்ணில் வந்து பூ விழுது அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்ணில் வந்து புரை வருது, கண் லைட்டாக தெரிய மாட்டேங்குது. 40, 45, 50 வயசுக்கு அப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. கண்கள் வந்து நிறைய பேர் இப்போ கண்ணாடி போடுறதுங்கிறது ஒரு முகத்துக்கு ஒரு ஒரு பவுடர் போடுற மாதிரி கண்ணாடி போடுறதுங்கிறது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் போடுறதை விட்டுட்டோம். இப்போ முகத்துக்கு அதெல்லாம் யாரும் பவுடரு அதெல்லாம் போடுறது கிடையாது. ஆனால் கண்ணாடி போடுறதுங்கிறது பிறந்ததுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கண்ணாடி போடுறது. இந்த கண்ணாடி போடுறத வந்து தவிர்க்கிறதோ, இல்லை கண்களுக்கு வந்து கண்களில் ஏற்பட பிரச்சனைகளுக்கு யோகத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா, முதிரைகளில் ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. எப்படின்னா, கண்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கண்ணாடி போடுறத தடுக்கலாம். ஒன்று. இன்னொன்று, கண்ணில் கண் அழுத்தம்னு இருக்குது. நம்ம உடம்புல எப்படி பிபி, அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு ஒன்று வருதோ, ப்ரெஷர் அப்படின்னு வருதோ, அதே மாதிரி ஐ ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, குளுக்கோமான்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த கண்ணில் புரை விழுதல் அப்படிங்கிறதும் இருக்குது. இது எல்லாமே நேச்சுரலாக நமக்கு உடம்பில் ஏதாவது குறைபாடு, சத்து குறைபாடு இருந்தாலோ, இல்லை ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம் இருந்தாலோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நாம் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிவியை ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறதோ, லேப்டாப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்க்குறதோ, பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பார்க்குறதோ, இல்லை குழந்தைகள் தலையை சாய்ச்சிக்கிட்டு பார்த்தாலோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கண்களில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இன்னொன்று, கிட்ட வச்சு பார்க்க பார்க்க பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும். அதனால் யாராவது ரொம்ப கிட்ட போய் பார்த்தாலோ, இல்லை குழந்தைங்க தலையை சாய்ச்சிட்டு பார்த்தாலோ, தயவு செஞ்சு கண்களுக்கு முதல்ல செக் பண்ணுங்கள். ஒன்று. உடம்புக்கு மாஸ்டர் செக்கப் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கண்களில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, கண்களில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்களை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டுக்கு கிட்ட வச்சு நம்ம கண்களை பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கண் வீணாக போயிடும். அதே மாதிரி இந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் எதுவுமே பண்ணுறதில்ல. சாப்பிட்றது, நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, வந்து நமக்கு பராமரிப்பு செலவு, வசதிக்கு எல்லாமே செய்கிறோம். ஆனால் கண்ணை பார்த்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கண்ணை தயவு செஞ்சு பாதுகாத்துங்க. எப்படி பாதுகாக்கணும்? முதல்ல காலையிலேருந்து நான் சொல்கிறேன். காலையில் தூங்கி எழுந்த உடனேயே கண்களை நல்லா ஒரு 20லேருந்து 25 தடவை இப்படி 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 பிளிங்க் பண்ணணும். இப்படி பிளிங்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் வந்து ஈரப்பசை வந்து அதிகமாகிறது. சினிமாவில் சொல்கிற மாதிரி டிம் டிப், கண்ணை வந்து இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன பண்ணார் அவருன்னா டிம் டிப் பண்ணாருன்னு, அது மாதிரி தான். ஸோ கண்களை அப்படி மூடி திறக்கணும். கண்களை அப்படி மூடி திறக்கணும். எத்தனை முறை? ஒரு 20, 25 முறை காலையில் எழுந்தோன்னே கண்களை அப்படி மூடி திறந்துட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஐ எக்ஸசைஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு லெஃப்ட்டு. கண்ணை வந்து ரைட்டு, கழுத்தை திருப்பாமல் கண்ணுடைய அந்த கண் மணி இருக்கு இல்லையா, பியூப்பா இருக்கு இல்லையா, அந்த கண்ணை அந்த கண்மணியை மட்டும் ரைட்டு லெஃப்ட்டு பண்ணணும். அதே மாதிரி மேலே கீழே நம்மளுடைய கண்ணை வந்து மேலேயும் கீழையும் பார்க்கணும். தலையை மேலே கீழே வரக்கூடாது. நல்லா மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும். திருப்பி நல்லா மேலே கீழே. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு. அதே மாதிரி கண்ணை கீழே மேலே அப்படியே சுழற்றுறது. கிளாக்வைஸ் ஒரு 10 டைம்ஸு, ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடிக்கிட்டு கைகளை நல்லா ரப் பண்ணி 2 கைகளையும் ஒரு கப்பு மாதிரி ஆக்கி கண்ணு மேலே அப்படியே வச்சுக்கணும். அந்த ரெப்பை மேலே வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு 5லேருந்து 7 தடவை அப்படி செய்யணும். இதை வந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. காலையில் எழுந்த உடனேயே பெட்டில் உட்காந்து கண் பயிற்சி பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. இப்போ நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சு 7:15 ஓடுறது, 7:30க்கு வேன் வந்துடும். 7 மணிலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே பரபரன்னு இல்லாமல்
குழந்தைகளை சீக்கிரமாக படுக்க வச்சு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திருக்க வச்சு இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் பண்ணுங்கள். குழந்தைங்களை இந்த மாதிரி டிசிப்ளின் பண்ண பண்ண அந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் கண்களுடைய முக்கியத்துவம், உடலினுடைய முக்கியத்துவம், பயிற்சியினுடைய முக்கியத்துவம் புரியும். அடுத்தது ப்ரஷ் பண்ண போகிறீங்க. ப்ரஷ் பண்ண போகும்போது என்ன பண்ணுங்கன்னா, நல்ல கண்களை தண்ணியில் கொஞ்சம் நல்ல சலார்னு கண்களை தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அது அந்த தண்ணியில் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, கலங்கல் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல சுத்தமான தண்ணி முகத்தை கழுவும்போது கண்களை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து கண் கழுவுற கப்புன்னே ஒன்று வந்துடுச்சு. ஸோ அந்த கண் கழுவுற கப்பை எடுத்து நீங்கள் கண்ணுக்குள்ளார அந்த தண்ணி வச்சு கண்ணை கொஞ்சம் அலம்பி அப்படி கண்ணை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது ரொம்ப வெளிச்சமான இடத்துல இருக்கும்போது கண்களை அந்த வெளிச்சத்துலேருந்து தூர வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யோகத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் பண்ணும்பொழுது உடம்புக்கு தேவையான விட்டமின் டியும் கிடைக்கிது. அதே மாதிரி அந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கண்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிது. இது அடுத்தது. 3வது முத்திரை. முத்திரையில் சாம்பவி முத்திரை அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாம்பவி முத்திரை பண்ணும்பொழுது கண்களில் என்ன ஆகுதுன்னா, கண்களை சுற்றியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகுது. எப்படி பண்ணணும் சாம்பவி முத்திரை? சாதாரணமாக நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு 2 கண்களையும் முதல்ல ரெப்பை வந்து மேலே வச்சுக்கணும். கண்ணை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேலே கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே கொண்டு போகணும். அப்போ என்ன ஆகுனா, ஐயில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் மாதிரி வரும். எப்படின்னா, நம்ம கண்களை மேலே வச்சுட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆகும்போது அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கண்களை மேலே அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா கண்ணை அப்படியே மேலே வச்சு மேலே பாருங்கள். அந்த மாதிரி நல்லா மேலே பார்க்கணும். எவ்வளோ நாழி இருக்கணும்? ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கணும். அப்போ கண் வலிக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. அது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்களை மூடிக்கணும். அவ்வளோதான். கண்களை மூடிக்கணும். திருப்பி கண்ணை அப்படியே மேலே வச்சு மேலே பார்க்கணும். கண்கள் மேலே சொருகிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இதுதான் சாம்பவி முத்ரை. நல்லா மேலே அப்படியே கண்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கண்ணை அப்படியே மூடிடணும். மூடிட்டு திருப்பி நல்லா கண்ணை மேலே அப்படியே மேலே வச்சுட்டு திருப்பி அப்படியே மூடிடணும். இது சாம்பவி முத்ரா. கண்களுக்கு நிறைய முதிரைகள் இருக்குது. இன்றைக்கி 2 முதிரைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம், இந்த சாம்பவி முத்ரா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய இந்த காது பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல, இங்கே வச்சுக்கோங்க. இந்த 4 விரலை உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்படி தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு கண்களை மேலேயும் கீழேயும் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த 2 கைகளையும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 விரல்களை பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு கண்ணை மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, கழுத்து திரும்பக்கூடாது. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அப்படியே பண்ணி பாருங்களா. பண்ணும்போது இந்த இடத்துலையும் ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஒரு மாதிரி ஜிவுன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிறது. ஸோ காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம போகிறோம்ல, ஏதாவது பிரச்சனைனா இந்த 3மே ரொம்ப கனெக்டிவான பார்ட்டு. இந்த 3த்துலேயுமே ரொம்ப முக்கியமான பார்ட் எங்கே இருக்குன்னா, மூளைக்கு கனெக்ட் ஆகுது. அதனால தான் தலையில் அடிபடும் போது காது வழியாக ரத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்கள் சரியாக இருக்கணும்னா இந்த 2 முத்திரைகளையும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? கண்களை நல்லா மேலே வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கணும். பொறுமையாக மூச்சு இழுத்து பொறுமையாக விடணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸுக்கு. அடுத்தது இந்த 2 கைகளையும் இங்கே வச்சுட்டு 4 விரலையும் பின்னாடி வச்சுட்டு நல்லா மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும். திருப்பி ரைட்டு பார்க்கணும், லெஃப்ட்டு பார்க்கணும். அப் டவுன் ரைட் லெஃப்ட். இதை வந்து பொறுமையாக ஒரு காலையில் செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம். இல்லை நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணலாம். ட்ராவலிங்கில் பண்ணலாம். மற்றவங்க யார் என்ன நினைப்பாங்கங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் உடம்புக்கு அந்த நேரம் அந்த நேரத்தை அழகாக பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது பண்ணுங்கள். அதே மாதிரி கண் பார்வைக்கு தேவையான விட்டமின்ஸ் நிறைய கீரையில் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரை இருக்குது. அதே மாதிரி அப்போ பொதுவாகவே கீரை அப்படின்னாலே முருங்கைக்கீரை, முளைக்கீரை, அதுக்கப்புறம் என்ன பசலைக்கீரை, இது 3ம் தான். ஸ்பினச்சுன்னு சொல்லக்கூடியது, பாலக்குன்னு இது தான் சாப்பிட்றீங்க. அது இல்லாத நிறைய வகை கீரைகள் இருக்குது. கரிசலாங்கண்ணி இருக்குது. கண்ணுக்கும் நல்லது, மூளைக்கும் நல்லது, குளிர்ச்சி ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை கீரைன்னு இருக்குது, அது ரொம்ப நல்லது. கீழாநெல்லி கீரை, இதை வந்து கீழாநெல்லியை கொஞ்சமாக பறித்து ஒரு கூட்டு பண்ணும்போது அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதோட ஜூஸ் சாப்பிட்லாம். 2வது கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாரத்தில் காஃபிக்கு பதில் ஒரு 3 நாள் அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கோங்க. கண்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நைட்டு படுத்துக்க போகும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு பஞ்சில்
கொஞ்சமாக ஒரு ஐஸ் வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ வச்சு கண்ணு மேலே கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ லேப்டாப் இல்லாமல் டிவி இல்லாத கம்ப்யூட்டர் இல்லாத காலமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அது கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. கண்ணு மேலே ஒரு இது வச்சுக்கலாம். சில சமயம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே நல்லது. உருளைக்கிழங்கு கட் பண்ணி உங்கள் கண்ணு மேலே கொஞ்சம் நாழி அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு கட் பண்ணி கண்ணு மேலே அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, சுத்தமான விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை இந்த விரலில், அதாவது இந்த மோதிர விரலை தொட்டுக்கோங்க. அந்த மோதிர விரலை தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கண்ணை சுற்றிலும் நைட்டு படுக்க போகும்போது நல்லா விளக்கெண்ணெயால் மெதுவாக அப்படி ஒரு மசாஜ், கிளாக் வைஸ் நல்ல மசாஜ் 2 கண்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு ஈர துணியாலையோ இல்லை வெட்டிஷியாலையோ தொடச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டிங்கன்னா கண் சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். எவ்வளோக்கு எவ்வளவு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை பார்க்குறது ஒரு 1 ஹவர் குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் வரும். இது எல்லாமே ரொம்ப நல்லது. இன்னொன்று, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செய்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்களுக்கு நல்லது. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது எதோட சம்மந்தப்பட்டதுன்னா கண்களோட சம்மந்தப்பட்டது. கண்கள் ரிலாக்ஸ்டாக ஆனாலே தூக்கம் வந்துடும். படுத்துக்கிட்டு புக்கு படிக்கிறது, குறைஞ்ச வெளிச்சத்தில் புக்கு படிக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூமில் இருட்டாக இருந்துட்டு லேப்டாப்பு வெளிச்சத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை போர்வைக்குள்ளார மொபைலை வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்தை பார்க்குறது, இது எல்லாமே கண்களை ரொம்ப பாதிக்கும். உங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது. வயசாகும்போது ரொம்ப லேட்டாக பிரச்சனை வர்றதுக்கு பதில் ஏர்லியாகவே வந்துடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வாழற வருஷம் ஃபுல்லாக அந்த பிரச்சனைகளோடு வாழ வேண்டியிருக்கும். அதனால் தயவு செய்து டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்திரிங்க, நல்லா வாக் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், கண்களை சரியாக பராமரிங்க. நான் சொல்லிக் கொடுத்த இந்த 2 முத்திரைகளையும் பண்ணுங்கள். இதை பண்ண உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வர்றது உங்களாலேயே அதை ஃபீல் பண்ண முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.